நேயர்கள் அதிகமாக கமெண்டில் என்கிட்ட கேட்குறது வந்து பார்த்திங்களா, கடன் நிவர்த்தி, கடன் பிரச்சனை தீர்க்கிறதுக்கு ஒரு நல்ல வழி சொல்லுங்கள் அப்படின்னு கேட்குறீங்க. கண்டிப்பாக இந்த 5 பொருள் உங்கள் வீட்டிலே இருக்கும். இந்த 5 பொருளை வச்சு உங்கள் கடனை நிவர்த்தி பண்ணலாம். 100% இதை கொஞ்சம் ஃபாலோ பண்ணி பாருங்கள். மிக விரைவில் எவ்வளோ பெரிய கடனாக இருந்தாலும் கடன் நிவர்த்தி ஆகிடும். ஓகேவா? என்னென்ன பொருள்னு பார்த்துடலாமா? ஃபஸ்ட்டு உப்பு தெரியும்னு நினைக்கிறேன், பார்த்துக்கோங்க. ஓகேவா? உப்பு பார்த்துட்டிங்களா? ரெண்டாவது நெய். மூணாவது வந்து பார்த்தீங்களா விளக்கு. நான்காவது பஞ்சுத்திரி ப்ளஸ் தாமரைத்திரி. இந்த பஞ்சுத்திரியும் தாமரைத்திரியும் சேர்த்து இங்கே விளக்கில் வச்சு நெய் விளக்கு ஏற்றணும். இது எங்கே ஏற்றணும்னா மகாலட்சுமி கோயிலில். எப்போ ஏற்றணும்னா வெள்ளிக்கிழமை சுக்கிரன் ஹோரையில் ஏற்றணும். இதுதான் ரொம்ப முக்கியம். சுக்கிரன் ஹோரை அப்படிங்கிறது காலையில் 6 to 7 சுக்கிரன் ஹோரை, மதியானம் 1 to 2 சுக்கிரன் ஹோரை, இரவு 8 to 9 சுக்கிரன் ஹோரை. இதில் உங்களுக்கு பக்கத்தில் மகாலட்சுமி ஆலயம் இருந்தால் 6 to 7 போய் விளக்கேற்றிடுங்க, ரொம்ப விசேஷம். இல்லைங்க எனக்கு மத்தியானம் தான் டைம் கிடைக்குன்னா 1 to 2 கோயிலுக்கு போயிடுங்க. போய் உப்பு விளக்கேற்றும் போது பிரார்த்தனை வந்து உப்பு கரையிற மாதிரி என்னோடய கடனும் கரையணும் அப்படின்னு சொல்லி பிரார்த்தனை பண்ணி விளக்கேற்றி சுவாமி கும்பிட்டு வந்துடுங்க. 100% உங்களுக்கு கடன் நிவர்த்தி ஆகிடும். உங்களுக்கு ஒரு சந்தேகம் இருக்கும், நம்ம வீட்டிலே இந்த பூஜை பண்ணால் கடன் நிவர்த்தி ஆகுமா அப்படிங்கிற ஒரு கேள்வி வரும். ஒரு பிரச்சனையும் இல்லை, நீங்கள் வீட்லேயும் பண்ணலாம். ஆனால் அது கொஞ்சம் தாமதமாகும். நான் அதை எப்படி சொல்லுவேன்னா, கறந்த பாலுக்கும் பாக்கெட் பாலுக்கும் உள்ள வித்தியாசம் தான். ரெண்டும் பால் தான், டீ விற்கிறோம், காஃபி விற்கிறோம். ஆனால் கறந்த பாலுக்கு எப்போவுமே ஒரு வேல்யூ ஜாஸ்தி அப்படிங்கிறது புரிஞ்சுக்கோங்க. ஆரோக்கியமானது, சுத்தமானது, பரிசுத்தமானது. ஓகேவா? புரிஞ்சுக்கவே நம்புகிறேன். அதனால் ஆலயத்தில் செய்கிறதுக்கு பலன் ஜாஸ்தி, சீக்கிரமாக பலன் கிடைக்கும். கோயிலுக்கு போக முடியாதவங்க நீங்கள் வீட்டில் அதை செஞ்சுக்கோங்க. இப்போ வெளிநாட்டில் இருக்கிறீங்க, மகாலட்சுமி கோயிலெலாம் போக முடியாது அந்த டைமுக்கு அப்படின்னா நீங்கள் வீட்டில் செஞ்சுக்கோங்க. ஆனால் கொஞ்சம் இதாக இருக்கும். ஆனால் பக்தியோட, அந்த ஆழ்ந்த பக்தியோடு செஞ்சீங்கன்னா கண்டிப்பாக மாற்றம் வரும். அடுத்து ஒரு சந்தேகம் ஏற்படும், மீதியான உப்பை என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லி. அவங்க வீட்டில் தோட்டத்தில் செடிகள்லாம் வச்சுருப்பீங்களா, அந்த செடிகளுக்கு அந்த உப்பை எடுத்து போட்டுருங்க. ஓகேவா? மைண்ட் ஃப்ரீ ஆகிடுச்சா? தெளிவாயிட்டிங்களா என்ன செய்யணும் என்ன பண்ணணுன்ட்டு? கண்டிப்பாக இந்த முறையில் நீங்கள் விளக்கேற்றி வழிபாடு பண்ணிங்களா 100% உங்கள் கடன் மிக விரைவில் தீர்ந்துடும். நல்லது உடனே நடக்கும். ஸ்ரீலக்ஷ்மி ஸ்ரீ அதிர்ஷ்டலக்ஷ்மி மீண்டும் உங்களை அடுத்த வாரம் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.